வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும். இது டிசம்பர் 11ஆம் தேதி அளவில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரையில் தென்மேற்கு வங்கக்கடலை அடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது அமைப்பின் தாக்கம் காரணமாக டிசம்பர் 10ஆம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை நிலைமைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவின் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ, தென் ஊவா, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தின் இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி தேர்தல்களை நடாத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மாகாண சபை தேர்தலுக்கு முன்பாக உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக உள்ளது. இதற்கு ஏற்கனவே கோரப்பட்ட வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட்டு புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து மார்ச் மாதத்தின் இறுதி பகுதியில் அல்லது ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதற்காக புதிய வேட்பு மனுக்கள் விரைவில் கோரப்படும் என்றும் கூறப்படுகின்றது. உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்காக 72 கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட்ட நிலையிலேயே அந்த தேர்தல் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டிருந்தது. இதேவேளை 341 உள்ளாட்சி சபைகளுக்கு 8711 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஏற்கனவே கோரப்பட்ட வேட்பு மனுக்களின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் சார்பில் 80,672 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 2 நாட்கள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான உயர்மட்ட குழு எதிர்வரும் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு செல்லவுள்ளதாக தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் இந்திய பயணம் தொடர்பான முழுமையான அறிவிப்பு இவ்வாரம் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த பயணத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் கடற்றொழில், நீரியல் வளங்கள் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி, அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர், மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான குழு பங்கேற்க உள்ளது. எவ்வாறாயினும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் டெல்லி பயணத்தை சர்வதேச நாடுகள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றன. நாடாளுமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களின் பின்னரான இந்த பயணமானது தெளிவான மக்கள் ஆணையை முன்னிறுத்தியுள்ளதால் இலங்கை இந்திய உறவுகளின் எதிர்கால நலன்களில் முக்கியத்துவம் பெறுகின்றது. 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக இருதரப்பு பேச்சுக்கள் இடம்பெறும். ஏனெனில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கரின் அண்மைய இலங்கை விஜயத்தின் போதும் மாகாண சபை தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். குறிப்பாக புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் அரசாங்கம் கருத்துக்களை கூறி வருகின்றது. 1972ஆம் ஆண்டிற்கு பின்னர் கொண்டுவரப்பட்ட நடைமுறையில் உள்ள இலங்கையின் தற்போதைய அரசியல் அமைப்பானது 22 தடவைகள் சீர்திருத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதில் மாற்றத்தை ஏற்படுத்த அவதானம் செலுத்தியுள்ளது.
உள்ளது. எனவே டெல்லி பேச்சுக்களில் புதிய அரசியலமைப்பு விடயம் கருத்தில் கொள்ளப்படும். மேலும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்களின் எதிர்காலம் போன்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து இந்திய தரப்பு பேச்சுக்களில் பங்கேற்கும். இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் தமிழக மீனவர்களின் அத்துமீறல்கள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகளும் டெல்லி பேச்சுவார்த்தைகளில் கவனத்திற்கு உட்படும் எனவும், மறுபுறம் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் செல்வாக்கு இந்தியாவுக்கு எரிச்சலூட்டும் விடயமாகவே உள்ளது. இதனாலேயே இலங்கையுடன் சீனா நெருக்கமாக செயற்படுவதற்கும் சீன போர் கப்பல்கள் மற்றும் ஆராய்ச்சி கப்பல்கள் இந்திய பெருங்கடலுக்குள் நுழைவதற்கு இந்தியா எப்போதும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. 2015ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா பல சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு இத்தகைய எதிர்ப்புகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளது. எனவே ஜனாதிபதியின் இப்பயணத்தின் போது சீன விவகாரமும் முக்கிய தலைப்பாக இருக்கும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. பங்களாதேஷ் பண நோட்டுகளில் தேசத்தந்தை முஜிபுர் ரஹ்மானின் படம் நீக்கப்படுகின்றது. அவரது படத்துக்கு பதிலாக மத வழிபாட்டு தலங்கள், வங்க கலாச்சாரம், மாணவர் போராட்டங்கள் தொடர்பான படங்கள் அடங்கிய புதிய நோட்டுகள் அச்சிடப்பட்டு வருகின்றன. பங்களாதேஷில் இடஒதுக்கீடு நடைமுறையை எதிர்த்து கடந்த ஜூன் மற்றும் ஜூலையில் மாணவர் சங்கங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருந்தன. இதன் காரணமாக அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு தற்போது பங்களாதேசத்தில் ஆட்சி நடத்தி வருகின்றது. பங்களாதேஷ் நோட்டுகளில் அந்த நாட்டின் தேசத்தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் படம் அச்சிடப்பட்டு உள்ளது. புதிய அரசு பதவியேற்றுள்ள நிலையில் ரஹ்மானின் படத்தை நீக்கிவிட்டு மத வழிபாட்டு தலங்கள், வங்க கலாச்சாரம், மாணவர் போராட்டங்கள் தொடர்பான படங்கள் அடங்கிய புதிய ரூபா நோட்டுகளை புழக்கத்தில் விட வங்கதேச அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக பங்களாதேஷின் முன்னணி நாளிதழின் செய்தியில் கூறியிருப்பதாவது: புதிய பண நோட்டுகளை அச்சிட பங்களாதேஷ் அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன்படி பங்களாதேஷ் மத்திய வங்கி சார்பில் புதிய கரன்சிகள் அச்சிடப்பட்டு வருகின்றன. புதிய நோட்டுகளில் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் படம் இடம்பெறாது. அவரது படத்துக்கு பதிலாக மத வழிபாட்டு தலங்கள், வங்க கலாச்சாரம், மாணவர் போராட்டங்கள் தொடர்பான படங்கள் இடம்பெறும். அடுத்த 6 மாதங்களில் புதிய நோட்டுகள் புழக்கத்தில் விடப்படும். அதாவது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் புதிய நோட்டுகள் அறிமுகமாகும். ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள பழைய நோட்டுகள் செல்லும் என செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐவரி கோஸ்ட் நாட்டின் மத்திய மேற்கு பகுதியில் உள்ள புரோகோவோ என்ற கிராமத்தில் 2 பேருந்துகள் ஒன்றையொன்று வேகமாக மோதியதில் விபத்து ஏற்பட்டு 2 பேருந்துகளும் தீப்பிடித்துள்ளன. இதில் பேருந்துகளில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேற முடியாமல் சிக்கி 26 பேர் உயிரிழந்ததுடன் 28 பேர் காயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐவரி கோஸ்டில் பாழடைந்த சாலைகள் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் ஆகியவற்றால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பங்களாதேஷ் 17 வயதின் கீழ் கிரிக்கெட் அணி மற்றும் இலங்கை அணிகள் இடையிலான 2வது 3 நாட்கள் கொண்ட போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் நேற்று நடைபெற்றது. 2ஆம் நாள் ஆட்ட நிறைவில் பங்களாதேஷின் இளம் வீரர்கள் இலங்கையின் முதல் இன்னிங்ஸில் துடுப்பாட்டத்துக்கு பதில் வழங்கும் விதமாக தமது முதல் இன்னிங்ஸ் துடுப்பாட்டத்தில் சிறப்பான ஆட்டத்தினை வெளிப்படுத்தி வருகின்றனர். காலையில் நேற்று முன்தினம் ஆரம்பமான இப்போட்டியில் இலங்கை வீரர்கள் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று தமது முதல் இன்னிங்ஸில் ஆட்டத்தினை ஆரம்பித்த நிலையில் இலங்கை சார்பில் இளம் வீரரான ரொகான் பீரிஸ் 18 ஓட்டங்கள் மற்றும் 2 ஓட்டங்கள் அடங்கலாக அபார சதம் விளாசி 138 ஓட்டங்களை எடுத்ததுடன் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 84.5 பந்து பரிமாற்றங்களுக்கு அனைத்து இலக்குகளையும் இழந்து 304 ஓட்டங்களை பெற்றார். பங்களாதேஷ் பந்து வீச்சில் அப்துல் ரஹீம் 53 ஓட்டங்களுக்கு 5 இலக்குகளை சாய்க்க அக்சானுல் ஹக் 47 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளை எடுத்தார். பின் தமது முதல் இன்னிங்ஸ் துடுப்பாட்டத்தினை தொடங்கிய பங்களாதேஷ் அணியானது 2ஆம் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வரும்போது 62.5 பந்து பரிமாற்றங்களில் 5 இலக்குகளை இழந்து 231 ஓட்டங்களை பெற்றது. பங்களாதேஷ் 17 வயதின் கீழ் அணியின் துடுப்பாட்டத்தில் அட்ரிட்டோ ஹோஸ் 87 ஓட்டங்களையும் ரிதோய் ஹிசைன் 55 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை பந்து வீச்சில் ஹித்ம விதானபதிரன 2 இலக்குகளை கைப்பற்றினார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.